கன்னியாகுமரியில் கண்ணாடி இழைப்பாலத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். அந்த காட்சிகளை தற்போது காணலாம். கன்னியாகுமரியில் ஐயன் திருவள்ளுவர் சிலையையும் விவேகானந்தர் பாறையையும் இணைக்கும் வகையில் 37 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட கண்ணாடி இழைப்பாலத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். கன்னியாகுமரியில் கண்ணாடி இழைப்பாலத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது திறந்து வைத்தார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். ராஜகுமரன், வணக்கம். தற்போது 37 கோடி ரூபாய் செலவில் கண்ணாடி இழைப்பாலத்தை முதலமைச்சர் திறந்து வைத்திருக்கிறார். முதலமைச்சர் அடுத்தடுத்து என்னென்ன நிகழ்ச்சிகளில் பங்கேற்க இருக்கிறார்? விவரங்களை சொல்லலாம். கன்னியாகுமரியில் வைக்கப்பட்ட திருவள்ளுவர் சிலையினுடைய பொன்விழா ஆண்டை முன்னிட்டு பல்வேறு நிகழ்வுகள் நடைபெறுகின்றன. அதில் சிறப்பம்சமாக வள்ளுவர் சிலையையும் அங்கு இருக்கக்கூடிய விவேகானந்தர் பாறையையும் இணைக்கக்கூடிய விதமாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய கண்ணாடி பாலத்தை தற்பொழுது தமிழக முதலமைச்சர் திறந்து வைத்தார். அதன் தொடர்ச்சியாக மேலும் பல நிகழ்வுகளில் அவர் பங்கேற்கின்றார். திருவள்ளுவர் மணர் சிற்பம் அமைக்கப்பட்டிருக்கின்றது, அதனை பார்வையிட இருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் திருக்குறள் நெறிபரப்பும் 25 தகைமையாளர்களுக்கு பரிசுகளை தமிழக முதலமைச்சர் வழங்க இருக்கின்றார். அதோடு சேர்த்து தற்போது நாம் பார்க்கக்கூடிய வகையிலே இந்த திருவள்ளுவர் சிலையின் தொட்டு வணங்கி முதலமைச்சர் அங்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய திருவள்ளுவருடைய உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்துகின்றார். அது மட்டுமல்லாமல் அந்த திருவள்ளுவர் சிலை பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய அந்த புகைப்படத்திற்கும் மலர் தூவி இருக்கக்கூடிய முதலமைச்சர் நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி உள்ளிட்டவர்களால் வடிவமைக்கப்பட்டு திறக்கப்பட்ட திருவள்ளுவர் சிலை அருகில் நின்று குழு புகைப்படமும் எடுத்துக்கொள்ள இருக்கின்றார். அதன் பிறகு பூம்புகார் கைவினை பொருள்கள் அங்காடி புதிதாக அமைக்கப்பட்டிருக்கின்றது, அதனையும் தமிழக முதலமைச்சர் திறந்து வைக்க இருக்கின்றார். மேலும் திருவள்ளுவர் படகு குழாமில் சீரொலி காட்சி என்று சொல்லப்படக்கூடிய லேசர் ஷோ நிகழ்ச்சிகளையும் முதலமைச்சர் பார்வையிட இருக்கின்றார். அதன் தொடர்ச்சியாக திருவள்ளுவர் புகழ் பரப்பக்கூடிய விதமாக திருக்குறள் பற்றிய உண்மைகளை அதன் சிறப்புகளை எடுத்து கூறும் விதமாக நடைபெறப் போகின்ற பட்டி மண்டபத்தையும் தமிழக முதலமைச்சர் தொடங்கி வைப்பார் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். தற்போது 133 அடி உயரம் கொண்ட நின்ற நிலையில் நிமிர்ந்த தன்மையோடு இருக்கக்கூடிய திருவள்ளுவர் சிலையின் பாதம் தொட்டு வணங்கிய தமிழக முதலமைச்சர் திருவள்ளுவருடைய பாதத்தின் அருகில் வைக்கப்பட்டிருக்கும் திருவுருவ படத்திற்கும் மலர் தூவி மரியாதை செலுத்துகின்றார். முதலமைச்சரோடு இணைந்து துணை முதலமைச்சர், அமைச்சர்கள், திமுகவின் முன்னணி நிர்வாகிகள் என்று பலரும் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கின்றார்கள். இன்னும் சற்று நேரத்தில் திருக்குறள் நெறிபரப்பும் 25 தகைமையாளர்களுக்கு முதலமைச்சர் பரிசுகளை வழங்க இருக்கின்றார். திருக்குறளினுடைய அந்த அறநூலின் கருத்துக்களை எடுத்து கூறக்கூடிய வகையில் புத்தகங்கள் எழுதியவர்கள், திருக்குறளை தங்கள் வாழ்வில் நிலைநாட்டி வாழ்ந்து வரக்கூடிய பெரியவர்கள் என்று தேர்வு செய்யப்பட்ட 25 தகைமையாளர்களுக்கு பல்வேறு பரிசுகளை தமிழக முதலமைச்சர் வழங்க இருக்கின்றார். மேலும் ஐயன் திருவள்ளுவர் சிலைக்கு தற்போது மலர் தூவி மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் பூம்புகார் கைவினை பொருள்கள் அங்காடியை திறந்து வைக்க இருக்கின்றார். மீனவ மக்களுக்கு அந்த பகுதியில் வாழக்கூடிய கன்னியாகுமரி சார்ந்தவர்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய வகையில் சங்குகள் போன்றவற்றின் மூலமாக தயாரிக்கப்படக்கூடிய பல்வேறு பொருள்கள், கடல்சார் உற்பத்தி பொருள்களின் காட்சி கூடமாக கன்னியாகுமரிக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் வாயிலாக வருவாய் அவர்கள் ஈட்டிக் கொள்ளக்கூடிய வகையில் பூம்புகார் கைவினை பொருள்கள் அங்காடி திறக்கப்படுகின்றது. அந்த சங்குகளை கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய கண்ணாடிகள், வளையல்கள், பாசிகள் என்று பல்வேறு விதமான பொருள்கள் கன்னியாகுமரிக்கு வந்து செல்லக்கூடிய சுற்றுலா பயணிகள் வாங்கி செல்லக்கூடிய விதமாக கைவினை பொருள்களுக்கான அங்காடி ஒன்று அமைக்கப்பட்டிருக்கின்றது. பூம்புகார் கைவினை பொருள் அங்காடி என்று பெயரிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த நிலையத்தையும் தமிழக முதலமைச்சர் திறந்து வைக்க இருக்கின்றார். ஏறக்குறைய 50க்கும் மேற்பட்ட கடைகளுடன் அமைக்கப்பட்டிருக்கும் அந்த பூம்புகார் கைவினை பொருள்கள் அங்காடியை பொறுத்தவரை கடல்சார் பொருள்களை கொண்டு மீனவ மக்கள் தங்களுடைய தயாரிப்புகளை காட்சிப்படுத்தி விற்பனை செய்து வருவாய் ஈட்டக்கூடிய விதமாக அந்த பூம்புகார் கைவினை பொருள்கள் அங்காடி திறக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் தற்போது கண்ணாடி இழை பாலம் அமைக்கப்பட்டாலும் பூம்புகார் படகு குழாம் என்பதுதான் கன்னியாகுமரியினுடைய அடையாளமாக இருக்கின்றது. தமிழக முதலமைச்சர் அந்த பூம்புகார் படகு குழாமினுடைய 50வது பொன்விழா வளைவையும் திறந்து வைக்க இருக்கின்றார். தற்போது முதலமைச்சர் அந்த கண்ணாடி பாலத்தை திறந்து வைத்து திருவள்ளுவருடைய திருவுருவச் சிலைக்கு கீழே அவருடைய திருவள்ளுவரின் பாதம் தொட்டு வணங்கிய முதலமைச்சர் திருவள்ளுவர் பாத பகுதியில் வைக்கப்பட்டிருந்த வள்ளுவரின் திருவுருவப் படத்திற்கும் மலர் தூவி மரியாதை செலுத்தி இருக்கின்றார். மேலும் துணை முதலமைச்சர் உட்பட தன்னுடைய குடும்பத்தாருடன் இணைந்து முதலமைச்சர் கடல் அழகை ரசித்து வரக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். துர்கா ஸ்டாலின் உள்ளிட்டவர்கள் முதலமைச்சரோடு இருந்த அந்த கடல் அழகை ரசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அமைச்சர்கள் உள்ளிட்டவர்களும் வருகை தந்து கன்னியாகுமரியில் முக்கடலும் சங்கமிக்கக்கூடிய அந்த பகுதியில் அந்த கடலின் அழகை திருவள்ளுவர் சிலையின் பீடத்தின் கீழ்ப்பகுதியில் நின்று அமைச்சர்களோடு சேர்ந்து ரசிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். திருவள்ளுவர் சிலையின்
கீழ் வைக்கப்பட்டிருந்த திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்திய பிறகு வள்ளுவர் சிலையை சுற்றி வலம் வந்து கடல் அழகை ரசித்து வருகின்றார் முதலமைச்சர் மற்றும் அங்கு வந்திருக்கக்கூடிய அமைச்சர்கள். இதன் தொடர்ச்சியாகத்தான் அந்த படகு குழாமினுடைய 50வது ஆண்டு பொன்விழா வளைவு திறக்கப்படுகின்றது. அந்த நிகழ்விற்கு முன்பாக 25 தகைமையாளர்களுக்கு திருக்குறள் பற்றிய நெறி பரப்பும் கூடிய செயல்பாடுகளில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்ட 25 பேருக்கு சிறப்பு பரிசுகளை முதலமைச்சர் வழங்குகின்றார். அது மட்டுமல்லாமல் திருக்குறளால் அதிக நன்மை பெற்றவர்கள் தனி மனிதர்களா அல்லது திருக்குறளால் அதிக நன்மை பெற்றது சமுதாயமா எனும் தலைப்பில் சிறப்பு பட்டிமண்டபம் கன்னியாகுமரியில் நடைபெற இருக்கின்றது. சொல்வேந்தர் என்று போற்றப்படக்கூடிய கலைமாமணி சுகிசிவம் தலைமையில் நடைபெறக்கூடிய அந்த பட்டிமண்டபத்தையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பார்வையிட்டு என்று அந்த ஒரு தகவலையும் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் தெரிவித்திருக்கின்றார்கள். 37 கோடி ரூபாய் செலவில் ஐயன் திருவள்ளுவர் சிலை கண்ணாடி இழைப்பாலம் அமைக்கப்பட்டு திறக்கப்பட்டிருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாக முதலமைச்சர் தனது குடும்பத்தினரோடு அமர்ந்து அந்த குழு புகைப்படம் எடுத்துக்கொள்ளக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். முதலமைச்சர் துர்கா ஸ்டாலின், துணை முதலமைச்சர், அந்த திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி உட்பட பலரும் இருக்கின்றார்கள். மற்றும் தூத்துக்குடியினுடைய பொறுப்பு அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்கள் கீதா ஜீவன் உள்ளிட்டவர்களும் அந்த நிகழ்வில் முதலமைச்சரோடு அமர்ந்து குழு புகைப்படம் எடுத்துக்கொள்ளக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். முக்கடலும் சங்கமிக்கக்கூடிய கன்னியாகுமரியில் தற்போது கடல் காற்று வாங்கியபடி கடல் அழகை ரசித்தபடி 37 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டிருக்கும் கண்ணாடி இழை பாலத்தையும் திறந்து வைத்து முதலமைச்சர் அமைச்சர்கள் தற்பொழுது அந்த கடல் அழகை ரசித்து வருகின்றார்கள். இதன் தொடர்ச்சியாக மேலும் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளும் இருக்கின்றன. அதில் பங்கேற்கக்கூடிய முதலமைச்சர் பரிசுகளை வழங்க இருக்கின்றார். மேலும் மீனவ மக்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் கன்னியாகுமரி என்பது இந்தியாவின் தென்கோடி முனையில் இருக்கின்றது. முக்கடலும் சங்கமிக்கும் நகரமாக இருக்கின்றது. தமிழகத்தில் அதிக சுற்றுலா வருவாய் ஈட்டி தரக்கூடிய நகரங்களில் ஒன்றாக கன்னியாகுமரி இருக்கின்றது. தமிழகத்தில் இருந்து மட்டுமல்லாமல் கேரளத்தில் இருந்தும் அன்றாடம் ஆயிரக்கணக்கானோர் வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே அங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் வாயிலாக அந்த ஊர் மக்களும் கன்னியாகுமரியினுடைய மீனவ மக்களும் வருவாய் ஈட்ட வேண்டும், கன்னியாகுமரியின் அங்கு இருக்கக்கூடிய வணிகர்களுக்கும் வருவாய் வர வேண்டும் என்ற அடிப்படையில் பூம்புகார் கைவினை பொருட்கள் அங்காடி திறக்கப்பட்டிருக்கின்றன. அந்த அங்காடியில் கடல்சார் உற்பத்தி பொருட்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய சிறப்புகளாக இருக்கக்கூடிய பல்வேறு விளைபொருட்களில் இருந்து தயாரிக்கப்பட்ட அந்த தயாரிப்பு பொருட்களின் காட்சி கூடமாகவும் பூம்புகார் கைவினை பொருட்கள் அங்காடி அமைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அவற்றையும் முதலமைச்சர் இன்னும் சற்று நேரத்தில் திறந்து வைக்கின்றார். கண்ணாடி இழை பாலம் திறக்கப்பட்டாலும் தொடர்ந்து படகு சேவை இருக்கும் என்ற தகவலை தெரிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் பூம்புகார் படகு குழாம் என்று பெயரிடப்பட்டிருந்த அந்த படகு குழாம் திருவள்ளுவர் சிலையையும் விவேகானந்தர் பாறையையும் இணைக்கக்கூடிய வகையில் படகோட்டிகள் மூலமாக படகுகள் இயக்கப்பட்டு வரக்கூடிய சூழலில் அந்த படகு குழாமின் 50வது ஆண்டு பொன்விழா வளைவையும் முதலமைச்சர் இன்னும் சற்று நேரத்தில் திறந்து வைக்க இருக்கின்றார். கம்பீர தோற்றத்தோடு இருக்கக்கூடிய திருவள்ளுவர் சிலைக்கு சென்று மரியாதை செலுத்தி இருக்கக்கூடிய முதலமைச்சர் தற்போது அமைச்சர்கள் மற்றும் தமது குடும்பத்தினரோடு இணைந்து கடல் அழகை அமர்ந்து ரசித்து வருகின்றார். இன்னும் சற்று நேரத்தில் அடுத்தடுத்த நிகழ்வுகளிலும் முதலமைச்சர் பங்கேற்கின்றார்.